ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச நிறைய மக்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருப்பது ஸ்டார்டிங் ட்ரபிள் எதனால் வருது, அதை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜெரி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். 3 மேஜர் ரீசன்ஸ் இந்த ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு பிறகு அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அதையும் பார்ப்போம். நம்பர் 1, கோல்டு ஸ்டார்ட். கோல்டு ஸ்டார்ட்னா என்ன? எக்ஸாக்ட்லி லைக் நம்மக்கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்குது, இல்லைன்னா ஒரு பைக் இருக்குது. 2-3 நாள் நீங்கள் அதை ஓட்டாமல் வச்சுருந்தா ஏர்லி மார்னிங் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஸ்டார்ட் ஆகாது. அதோட இக்னிஷன் ஸ்பார்க் ஆகாது ஆக்சுவலி. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நிறைய தடவை நீங்கள் அதை அடித்து வார்ம் அப் பண்ணி திரும்ப தான் அது ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி லைக் த சேம் ரீசன். நீங்கள் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருப்பதற்கான மேஜர் ஒரு ரீசன் இங்கிலீஷில் பேசுவதே கிடையாது. வேரியஸ் ரீசன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அதுக்கான தயக்கம், இல்லைன்னா பயம். ஸோ அப்படி பேசாமலே இருக்கும்போது இந்த கோல்டு ஸ்டார்ட் நடக்கும். நிறைய பிளான் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு குரூப்பில் போகும்போது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, ஒரு மீட்டிங்கில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நாக்கு வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும், வெளியே வராது. ஓகே, அதுக்கு மேஜர் ஒரு ரீசன் இந்த கோல்டு ஸ்டார்ட். நீங்கள் யூஸ் டு இல்லை, இங்கிலீஷில் பேசி பழக்கம் இல்லை. ஸோ தேர் இஸ் அ மேஜர் ரீசன். நம்பர் 2, செகண்ட் மேஜர் ரீசன் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹிபிஷன், INHIBITION, அந்த வேர்டோட தமிழ் மீனிங் தயக்கம், தயங்குவது. மெயின்லி இங்கிலீஷில் பேச 2 காரணத்துக்காக தயங்குவாங்க. நம்பர் 1, ஓகே நம்ம பெருமை அடிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்களோ, ஷோ ஆஃப். நம்ம இங்கிலீஷில் பேசினா, ஏன்னா அவங்க சுற்றிலும் யாருமே இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, லோக்கலில் தமிழில் தான் பேசுவாங்க. ஓகே, லோக்கல் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது திடீரென்னு நம்ம மட்டும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணால், இல்லைன்னா இடையிடையே இங்கிலீஷ் யூஸ் பண்ணால், இல்லை நம்ம ஃப்ரெண்டுக்கு இடையில யூஸ் பண்ணால் நம்ம எப்படி பெருமை அடிக்கிறோம், ஷோ ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பாங்களோ. ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆக்சுவலி. நீங்கள் எப்படி ஷோ ஆஃப் பண்ணுறோன்னு நினைப்பாங்களோன்னு நினச்சி ஷோ ஆஃப் பண்ணாமல் சப்ரெஸ் பண்ணுவது நம்மளோட குரோத்தை பயங்கரமாக பாதிக்கும் ஆக்சுவலி. ஷோ ஆஃப் இஸ் நெசசரி, எ சர்டன் லெவல் ஆஃப் ஷோ ஆஃப். மற்றவங்க எல்லாம் எனக்கு கீழே, நான் தான் பெரிய ஆள், அந்த மாதிரி ஷோ ஆஃப் இல்லை. மற்றவங்கக்கிட்ட கம்பேர் பண்ணி செய்யக்கூடிய ஷோ ஆஃப் இல்லை. ஷோ ஆஃப்னா என்ன? அந்த டேர்மோட மீனிங் என்ன? ஷோ, காட்டுவது, ஆஃப், வெளியே காட்டுவது, அந்த ஃப்ரேஸோட மீனிங். இப்போ நம்ம உள்ள திறமைகளை, நம்ம மனசுக்குள்ளால உள்ள ஐடியாஸை நம்ம வெளியே காட்டினா தான் நம்ம வெற்றி பெற முடியும் இன் எனி ஃபீல்டு. ஓகே, சிலவங்க அவங்கள தங்களாகவே புஷ் பண்ணி தங்களோட எபிலிட்டியை அவங்க பப்ளிசிட்டி அவங்களே கொடுப்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது அனிமல் கிங்டத்துலேயும் பேர்டு கிங்டத்துலேயும் எல்லாமே உண்டு. சில அனிமல்ஸ் இல்லைன்னா பேர்ட்ஸ் அவங்களோட பேரை அட்ராக்ட் பண்ண டான்ஸ் ஆடுவாங்க, நிறைய ஷோ எல்லாம் காட்டுவாங்க. ஸோ தென் ஒன்லி தே கேன் வின். அவங்களோட காம்படிட்டர்ஸுக்கு கூட அவங்க வின் பண்ணணும்னா அது செய்து தான் ஆகணும். ஓகே, அதுபோல் ஒரு ஃபைட் நடக்கும்போது சில அனிமல்ஸ், பேர்ட்ஸ், சின்னதாக இருக்கக்கூடிய குட்டி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் கூட அவங்கள பெருசாக காட்டுவாங்க. சிறவெல்லாம் பிரித்து ஏதோ பெரிய அனிமல் மாதிரி, பெரிய பலசாலி மாதிரி காட்டுவாங்க. ஸோ இட் இஸ் நெசசரி, இட்ஸ் எ நெசசிட்டி ஃபார் சர்வைவல். அப்படி செய்யலைன்னா உயிர் வாழவே முடியாது. ஸோ தட் இஸ் வை இன் அவர் சக்ஸஸ் ஆல்சோ, நம்மளோட லைஃப்பில் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் எதில் இருந்தாலும் சரி, நம்ம சக்ஸஸ் அடையணும்னா சில இடங்களில் ஷோ ஆஃப் பண்ணணும். உள்வாங்கி இன்வேர்டாக எல்லாத்தையும் மறைத்து, நான் என்னை பற்றியே சொல்ல மாட்டேன், இங்கிலீஷே பேச மாட்டேன், எனக்கு தெரிஞ்சாலும் அதை பேசாத மாதிரி இருப்பேன். ஓகே, அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கவங்க வின் பண்ண முடியாது. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்லையும் த சேம்.
இங்கிலீஷ் நான் பேசுவது அவங்க நான் ப்ரௌடாக நினைப்பாங்களோ, ஓ இவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படின்னு சப்ரெஸ் பண்ணால் யூ கேன் நெவர் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, ஸோ அந்த திங்கிங்கை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுங்க உங்கள் மைண்டில் இருந்து. நம்பர் 2, இனி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். ஓகே, இன்ஹிபிஷனுக்கான இன்னொரு காரணம், நான் இங்கிலீஷில் பேசினா தப்பாக போகுமோ, என்னோட இங்கிலீஷ் மற்றவங்களோட ஸ்டாண்டர்டு குறைச்சலாக இருக்குமோ, அதனால என்ன குறைச்சலாக நினைப்பாங்களோ. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஆக்சுவலி நீங்கள் கார் ஓட்ட படிக்கும்போது ஏதோ ஒரு டைமில் எல்போர்டு வச்சு தான் ஆகணும். ஏதோ ஒரு டைமில் டிராஃபிக் வழியாக கியரெல்லாம் போட்டு டவுன் பண்ணி ஒரு லேர்னரை போல் ஓட்டி தான் ஆகணும். ஃபஸ்ட் டேலே நீங்கள் ஹைவேல பெரிய எக்ஸ்பர்ட்டாக ஓட்ட முடியாது. அப்படி ஓட்டுனா தான் ஏதாவது பிரச்சனை வரும். எல்போர்டு போட்டு லேர்னர்ஸாக ஓட்டுனா யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் என்னைக்கோ ஒரு நாள் படித்து தான் டிரைவிங் ஓட்ட முடியும், டிரைவ் பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் அ ப்ராசஸ் லைஃப்பில். இங்கிலீஷ் லேர்னிங், அதை படிப்பது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுவது, அது அந்த இங்கிலீஷ் லேர்னிங் ப்ராசஸோட ஒரு ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ். அது நீங்கள் செய்யாமல் எல்போர்டு வச்சு வண்டி ஓட்டாமல், இல்லைன்னா லேர்னிங் பீரியடில் கொஞ்சம் மெதுவாக பார்த்து வண்டி ஓட்டாமல் எக்ஸ்பர்ட் டிரைவராக ஆக முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல். நீங்கள் இதில் இன்ஹிபிஷன் அடைவதற்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது, இதில் எந்த அவமானமும் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ப்ரவுட்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி கோ த்ரூ அந்த லேர்னிங் பீரியடை. பேசி பழகக்கூடிய, படிக்கக்கூடிய அந்த பீரியடை நீங்கள் கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். அது அவங்க என்ன நினச்சாலும் சரி, யூ டோன்ட் பாதர். ஓகே, அவங்க நினைப்புப்படி இல்லை நம்ம வாழ்வது. ஓகே, இந்த லேர்னிங் பீரியடை இங்கே பிரேவாக கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் எந்த இன்ஹிபிஷனும் இருக்கக்கூடாது. ஸோ இன்னொரு விதத்தில் சொன்னால், இங்கிலீஷ் லேர்னிங்கில் இல்லைன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹேண்ட்லிங்கில், எந்த ஒரு லாங்குவேஜ் ஹேண்ட்லிங்லையும் ஒரு லேர்னிங் பீரியட் உண்டு. அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பீரியட், மிஸ்டேக் வரக்கூடிய ஒரு பீரியட், கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு பீரியட். அதை தாண்டி தான் போகணும். அது நீங்கள் இன்னைக்கு தாண்டலைன்னா 10 வருஷம் கழிஞ்சு தாண்ட வேண்டியிருக்கும். ஓகே, அதில் எந்த இன்ஹிபிஷனும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இங்கிலீஷில் மதர் டங்காக இல்லாமல் இருக்கவங்க எல்லாருமே அந்த பீரியடை தாண்டி தான் வந்திருக்காங்க. ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஹிபிஷன் இருக்கக்கூடாது. நம்பர் 3, ஃபியர். ஃபியர் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேச இருப்பது ஒரு ஃபியர். ஃபியர் எதனால் வருது? நம்பர் 1, ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். அவங்க என்ன தப்பாக நினைப்பாங்களோ, இந்த இன்ஹிபிஷன் மாதிரி தான். அவங்க என்ன நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன்னு நினைப்பாங்களோ, இல்லை தப்பாக இருக்கேன்னு நினைப்பாங்களோ, இது தயக்கம் இல்லை, இது ஒரு ஃபியர். அவங்க நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தருவாங்களோ மெயின்லி. ஓகே, ஓ உன்னோட இங்கிலீஷ் இப்படி இருக்கு. யூ ஷுட் பி வெரி கிளியர். இந்த உலகத்தில் எந்த லாங்குவேஜும் லேர்னிங் பீரியடில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணால் யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணதான் நான் கேள்விப்பட்டதில்லை, பண்ண மாட்டாங்க. யூஸ்வலி ஸ்டாண்டர்ட் பீப்புள், ரீசனபிள் பீப்புள் இப்படி பண்ண மாட்டாங்க. தெலுங்கு நாட்டில் இருந்து ஒரு ஆள் வந்து தமிழ் கொஞ்சம் தத்தி பேசினாலும் இங்கே யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம், அவரை என்கரேஜ் பண்ணுவோம். ஆக்சுவலி, ஓ இவ்வளோ தமிழ் பேசுகிறீங்களா, அப்படி மோட்டிவேட் பண்ணுவோம், அப்ரிஷியேட் பண்ணுவோம். தேட் இஸ் த ஃபேக்ட். நம்மளாவே மனசில் நினைக்கிது, ஓ அவங்க அப்படி பேசுவாங்களோ, அவங்க நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ, என்ன தப்பாக எல்லார்ட்டையும் சொல்லுவாங்களோ. ஸோ தெர் இஸ் நோ பேசிஸ் ஆன் தேட். ஸோ கிரிட்டிசிசத்துக்கு பயப்படாதுங்க. அனதர் ஆஸ்பெக்ட் கிரிட்டிசிசத்தை பற்றி, வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தவங்களோட விருப்பு வெறுப்புக்கு ஏற்றபடி உங்களோட லைஃப்பை லிமிட் பண்ணால், இல்லைன்னா உங்களோட லைஃப்பை மாற்றி அமைச்சா, ஓகே அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுறான் அதனால நான் பேச மாட்டேன், ஓகே அவன் ஒரு மாதிரி பார்க்குறான் அதனால இந்த வழியாக நான் நடக்க மாட்டேன், தேட் வில் லிமிட் யூர் செல்ஃப். கடைசியில் அது லிமிட் பண்ணி உங்களை ஒரு பெட்டிக்குள்ளே தான் அடைச்சி வைக்கும். ஓகே, நோ கிரிட்டிசிசம். எந்த ஒரு கிரிட்டிசிசமும் நெகட்டிவ் கமெண்ட்டும் நத்திங் உங்களை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்போ தான் நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும், உங்கள் எல்கைகளை விரிவாக்க முடியும், க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும், க்ரோ பண்ண முடியும். லாங்குவேஜ் லேர்னிங்லேயும் சரி, வாழ்க்கையில் எந்த ஆஸ்பெக்ட்லேயும் சரி. ஸோ
கிரிட்டிசிசம் ஒருவேளை நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்தால் கூட அதை நீங்கள் மீறி செயல்படணும். ஓகே, தடையை மீறி நீங்கள் செயல்பட வேண்டியது, அது ஒரு தடை இல்லை, அது ஒரு படிக்கல்லாம் எடுத்து. நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்தால் அது ஒரு படிக்கல்லாம் எடுத்து அவங்க முன்னால் கூடுதல் இங்கிலீஷில் பேசி அவங்கள இரிட்டேட் பண்ணணும். ஓகே, அது மிஸ்டேக்குள்ள இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, பட்லர் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, அப்படி கிரிட்டிசிசம் பண்ணக்கூடியவங்களை நீங்கள் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை ஒரு ஸ்டெப்பாக நினச்சி அதில் ஏற மிதித்து போயிட்டே இருக்கணும், இல்லைன்னா வெற்றி பெறவே முடியாது. another thing, fear of making mistake போடணும். ஓகே, again, English is not our mother tongue. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், in English more than around 10 lakhs words are there. 10 lakhs words. ஓகே, ஷேக்ஸ்பியரே யூஸ் பண்ணியிருக்குது at the most 70,000 something words. ஓகே, நம்மெல்லாம் இங்கே உள்ள பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு 10,000 யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா 20,000 யூஸ் பண்ணுவாங்க. 8 lakhs இல்லை 10 lakhsல வெறும் 10,000 தான் யூஸ் பண்ணுறாங்க. 10 வச்சு ஒரு பங்கு கூட இல்லை, 100 வச்சு ஒரு பங்கு. உங்ககிட்ட இங்கிலீஷ் பேசக்கூடிய பெரிய மேதைகளே இங்கிலீஷில் 100 வச்சு ஒரு பங்கு கூட கிடையாது. அப்படி யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண இதை சொல்லுங்கள், யூ எக்ஸ்பிளைன் டு தம். இங்கிலீஷ் ஒரு கடல், அதில் நீங்கள் ஒரு ஜுஜுபி, நீங்கள் ஒன்றுமே கிடையாது, நம்ம யாரும் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ வாட் ஐ ஆம் சேயிங் இஸ், நம்ம மதர் டங் இல்லாத இன்னொரு டங்கில் மிஸ்டேக் மேக் பண்ணாமல் யாருமே 100% பர்ஃபெக்டாக பேச முடியாது. மதர் டங் உள்ளவங்களே மிஸ்டேக் இல்லாமல் பேச முடியாது. பிகாஸ் தேர் இஸ் நத்திங் கால்டு மிஸ்டேக். கிராமர்னாலே ஒரு ரூல் புக் இல்லை. கிராமர் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். லாங்குவேஜை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸு தான் கிராமர். ஆக்சுவலி முதல்ல வந்தது லாங்குவேஜ் தான். அதை ஆனலைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி படிப்பது தான் கிராமர். ஸ்லோலி நம்ம அதை ஒரு ரூல் புக்காக மாற்றணும் ஆக்சுவலி. ஆனால் கிராமட்டிக்கல் ரூலில் எல்லாம் லாங்குவேஜ் நிற்காது. லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் எவால்விங். கல்ச்சருக்கு கூட, கல்ச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு கூட லாங்குவேஜ் எவால்வ் ஆகிட்டே இருக்கு. அதோட வேர்ட்ஸோட மீனிங் மாறும். நல்ல மீனிங்கில் இருந்தது கெட்ட மீனிங்காக வரும், கெட்ட மீனிங்கில் இருந்து நல்ல மீனிங்காக வரும், இன்னொரு மீனிங்காக மாறும், எக்ஸ்பிரஷன்ஸ் மாறும், யூசேஜஸ் மாறும். பேசிக் கொஞ்சம் கட்டமைப்புகள் அப்படி இருக்கும், மற்றபடி நிறைய காரியங்கள் மாறும். ஒவ்வொரு இடத்துல உள்ள ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துல உள்ள வே ஆஃப் யூசேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, லாங்குவேஜை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எஸ்பெஷலி ஸ்போக்கன் லாங்குவேஜ் எந்த கிராமர்லையும் நிற்காது. ஓகே, இந்த அல்டிமேட் திங் இஸ், நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியுதா? தட் இஸ் த அல்டிமேட் திங் ஆக்சுவலி. ஸோ வாட் ஐ ஆம் சேயிங் இஸ், இங்கே மிஸ்டேக்குன்னு உள்ளதே அது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். எது மிஸ்டேக், எது சரி? ஓகே, ஆப்வியஸாக உள்ள பிளண்ட் கிராமர் மிஸ்டேக்ஸ், ஸ்ட்ரக்சர் மிஸ்டேக்ஸை தவிர, ஸோ யூ டோன்ட் பாதர் அபவுட் அதர் மிஸ்டேக்ஸ் லேர்னிங் பீரியடில். அட்லீஸ்ட் அக்யூரேட்டாக பேச படிக்கணும். ஓகே, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் லாங்குவேஜ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். சென்னையில் உள்ளவங்க பேசுகிறது, மதுரையில் உள்ளவங்க பேசுகிறதுக்கு, நாகர்கோவிலில் உள்ளவங்க பேசுகிறதுக்கு எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். ஸோ அதையும் நல்லிஃபை பண்ணலாம். நம்ம மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் வரட்டும், மிஸ்டேக்கே இல்லாமல் பேச முடியாது. ஓகே, எந்த தமிழ் ஸ்பீக்கிங் பர்சனும் அட்லீஸ்ட் அது இங்கிலீஷ் பேசும்போது அட்லீஸ்ட் அதில் ஒரு இந்தியன்னஸ் இருக்கும். நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் பிரிட்டிஷ் பீப்புள் இல்லைன்னா அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணதாக இருக்காது, நம்ம இந்தியன் கல்ச்சரோட ரிலேட் ஆனதாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன், ஃபியர் ஆஃப் இன்கம்ப்ளீஷன். ஓகே, நான் ஒரு ஸ்டார்டிங் ட்ரம்பிளுக்கு இது ஒரு ரீசன் ஆக்சுவலி. நான் தொடங்கலாம், அது கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இடையில வேர்ட்ஸுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணோன்னா, இல்லைன்னா சென்டென்ஸ் மேக் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணோன்னா, ஓகே, அதுக்கும் பயப்படாதுங்க. சரி, இதையெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுவேன். இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? நம்பர் 1, சிங்கிள் வேர்டில் துவங்குங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், எஸ், ஷுவர், certainly, obviously, okay, of course, single words, single phrases, I am sorry, it's okay, it's quite natural,
Okay, it's a new trend. This is one of his fault. I appreciate your actions. இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ரேசஸ், சென்டென்சஸ், சிங்கிள் வேர்ட்ஸ் இதில் துவங்குங்க. ரெடிமேட் அந்த 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 டைம் வரும்போது மேட்சிங்கான டைமில் ஒரு ரெடிமேட் ஃப்ரேஸ், ஒரு ரெடிமேடு சென்டென்ஸ், ரெடிமேட் ஃப்ரேஸ் இல்லை, ஃப்ரேஸ் வேர்டு இல்லைன்னா ஒரு ரெடிமேடு சென்டென்சஸை போட்டு பழகுங்க. மனசில் வச்சு அந்தந்த இடங்களில் போட்டு பழகுங்க. டோன்ட் worry about that. ஸோ திஸ் இஸ் த கிராஜுவல் வே. ஆக்சுவலி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க இடையிட இங்கிலீஷ், அதை ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி படிங்க, ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அதுக்கு பிறகு ரெடிமேட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி படிங்க. ஓகே, அதுக்கு பிறகு அப்படி ஸ்லோவாக நீங்கள் கிராஜுவலாக அதில் தண்ணியில் கால் வச்சு இறங்கும்போது அந்த தயக்கமும் பயமும் உங்களை விட்டு போகும். ஸ்லோலி யூ கேன் ஸ்டார்ட் டு ஸ்பீக் ஃப்ளூவன்லி. ஒரு சென்டென்ஸ் தாண்டி அடுத்த சென்டென்ஸ், அடுத்த சென்டென்ஸ் தாண்டி அடுத்த சென்டென்ஸ். ஓகே, இங்கே பயணிக்கலாம். டோன்ட் worry, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தந்திருக்கும், உங்களுக்கு கரேஜ் தந்திருக்கும். இதை செயல்படுத்தி காட்டுங்க. யாருக்கெல்லாம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கோ, சின்ன சின்ன வேர்டில் தொடங்கி, ஃப்ரேசஸில் தொடங்கி, சென்டென்ஸில் துவங்கி, ஓகே தப்பு சரின்னு யோசிக்காமல் அவங்க என்ன சொல்கிறாங்க டோன்ட் கேர், அந்த அந்த கிரிட்டிசிசத்துக்கு மேலே ஏறி மிதித்து பேசி போயிட்டே இருங்க. உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இங்கே சூப்பராக இங்கிலீஷில் பேசுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், இதில் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது ஓவர் கம் பண்ண ஏதாவது பண்ணுறீங்களா, கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, பிஜேடி ஷோ, பர்சனல் ஃபினான்ஸ், வெல்த் கிரியேஷன், பிஸ்னஸ், அதை பற்றி உள்ள சேனல். இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.